Hi friends, welcome back to Nandu Ganesh vlog. இன்னைக்கு ஈஸியா டேஸ்டியான பச்சை பயிர் எப்படி கடையிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துர்க்கேன். 3 டைம் நல்லா அலசிட்டு தேவைக்கேத்த தண்ணி ஊத்திக்கலாம். மூணு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குக்கரில் போட்டு 5 விசில் விட்டுறலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா இருக்குது. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை வரமிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். சீரகம், மிளகு நல்லா தட்டிக்கலாம். தட்டின பிறகு 5 பல் பூண்டு, அதுவும் இது கூட சேர்ந்து அதையும் தட்டிக்கலாம். அப்புறம் இந்த நல்லா வணங்கின பிறகு சீரகம், மிளகு, பூண்டு இத்தனையுமே போட்டு வணக்கலாம். முழு கொத்தமல்லி எடுத்து நல்லா இப்படி தட்டிட்டு பவுடராக்கி அதுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம பச்சை பயிர், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டுதே 5 விசில் விட்டு தான் அதை எடுத்து அந்த பருப்பு எடுத்து இந்த சட்டியில் போட்டுடலாம். போட்டு தேவைக்கேற்ற உப்பு எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இவ்வளோதாங்க பச்சை பயிர் கடையல். நீங்களும் ஒன்ஸு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வரலாம். பாய்.